வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பெரிய பேக் போட்டோம் பாருங்க. அதுக்கு கைப்பிடி தான் போட போகிறோம். அதாவது ஷோல்டரில் போடக்கூடிய பெல்ட்டு. அதுக்கு நான் ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய ஒயர் தான் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த ரோஸ் கலர் பாசியில் ஒரு 3 பாசி போட்டுக்கிடணும். அதுக்கு பிறகு இதில் 1 போடணும். பாருங்கள், இதில் 3 போட்டிருக்கேன், இதில் 1 போட்டிருக்கேன். இப்போ இந்த டொயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்படி சென்டர் படுத்திக்கிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த டொயினில் 2 பாசியும், இந்த டொயினில் 1 பாசியும் போடணும். பாருங்கள், இப்போ இந்த 2 பாசி போட்டதில் இந்த சைடில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு டொயினில் 3 பாசி, இந்த சைடில் பாருங்கள். இப்படி 3 பூ தான் போட்டிருக்கோம். 2 சைட்லேயும் ரோஸ் கலர் பாசி ஒரே மாதிரி, நடுவில் உள்ளது ஒரு பூவும் 4 பாசியுமே வெள்ளை கலர் பாசி போட்டிருக்கோம். இதே போல் தாங்க 3 பூ தான் வச்சு போட போகிறோம். இப்போ இந்த சைடு டொயினில் 2 ரோஸ் கலர் பாசியும் 1 வெள்ளையும் பாருங்கள் போட்டாச்சு. இப்போ இந்த டொயின் எடுத்து இந்த வெள்ளை பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்படி வரும். இப்போ இந்த டொயினில் 2 வெள்ளை பாசி போடணும். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்போ இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த டொயினில் 2 பாசி போட்டுடலாம். ரோஸ் கலர் பாசி இந்த சைடில் இருக்கும்போது இப்படி திருப்பதுக்கு முன்னாடி இந்த சைடில் போடணும். இப்படி திருப்பி வச்சுட்டா இந்த சைடில் போடணும். பாருங்கள், 2 லைன் போட்டிருக்கோம். இனி அடுத்தது 2 ரோஸும் 1 வெள்ளையும். அதுக்கு பிறகு இந்த டொயினில் இந்த பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு கீழே இந்த வெள்ளை கலர் பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுக்கணும். 2 வெள்ளை பாசி போடணும். அதுக்கு பிறகு இதில் கொடுத்து எடுக்கணும். நம்ம இந்த லைன் போட்டது போலே தான். அதுக்கு பிறகு இந்த டொயின் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் 2 ரோஸ் கலர் பாசி போடணும். இப்படி 3 பூவாக நம்ம போட்டு லைனாக கொண்டுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீளமாக போடணும். ஏன்னா பெரிய ஹேண்ட்பேக்குக்குள்ளே ஷோல்டரில் நம்ம போடக்கூடிய பேக்குக்குள்ளே வாராக்கம் இது போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம 31 இன்ச்சு வரணும். இந்த நீளமாக இதே மாதிரி போட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், இது போல் தாங்க எடுத்துகிட்டே வந்துக்கிட்டு இருக்கணும். நீளமாக நமக்கு 31 இன்ச்சுக்கும் 70 பூ வருது. அந்த 70 பூவும் நம்ம ஒரு சைடு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2வது சைடு வாரதான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நான் நீளமாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் பேக்குக்கு எவ்வளவு அளவு தேவையோ அதே மாதிரி போட்டுக்கிடுங்க. நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மாதிரி போட்டால் உங்களுக்கு ரொம்ப நீளமாயிரும். நீங்கள் இதே அளவு எந்த பாசியில் போடுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், 31 இன்ச்சு கரெக்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த பேக்கில் ஜாயின் பண்ணுறது சைடில் கொஞ்சம் ஒரு 4 பூ போல் போயிடும். அதுக்கு பிறகு நடுவில் நமக்கு ஷோல்டரில் போடக்கூடிய இடம் கிடைக்கும். பாருங்கள், கூடையில் இது சைடு பாகம். சைடில் நம்ம அடியில் 10 பாசி போட்ட பாருங்க, அதை தான் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2வது பூவில் எப்படி மடித்து எடுத்துக்கிடணும். 2வது பூவை பாருங்கள், இதுதான் 2வது பூ. இப்படி மடித்து எடுத்துடணும். அதே போல் இந்த பக்கத்துலேயும் இது பூ, இந்த ரோஸ் கலர் பாசி போட்டது, அதுக்கு அடுத்த பூவை இப்படி எடுத்துக்கிடணும். எப்படி எடுத்துகிட்டு இதை எப்படி வச்சுக்கிடணும். வச்சுட்டு நம்ம இதில் எப்படி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், உள் பக்கத்தில் இப்படி வரும். 6 பாசி இருக்கணும் உள் பக்கத்தில். பாருங்கள், 2 4 இந்த 2 பாசியும் இப்படி வரணும். இங்கே 6 பூ உள்ள பேருக்கு 4 பூவில் நம்ம சைடில் ஒவ்வொரு பூ விட்ருக்கோம். இந்த 2 பூவையும் நம்ம எப்படி எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு இதில் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி பிடிச்சி வச்சுட்டு ஒரு டொயின் எடுத்து வச்சுக்கிடுங்க. டொயின் எடுத்துகிட்டு இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். அப்படி கீழ்ப்பக்கமாக இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி ஒரு பாசியில் இப்படி கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் ஒரு பாசி போட்டுக்கிடணும். ஒரு பாசி போட்டுட்டு அது நேரே இருக்கக்கூடிய பாசியில் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துடலாம். 2
பாருங்கள் இப்படி கொடுத்து எடுத்துடணும். இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். இப்படி இதில் ஒரு 5 பூ போட்டுடணும். பாருங்கள் இப்போ ஒரு பாசி போட்டிருக்கோம். இந்த பக்கத்து ட்ரெயின் எடுத்து இப்படி போட்டுட்டு இதில் நமக்கு இப்படி ஒரு பூ வரும். அப்போ நமக்கு வந்து இது இப்படி ஜாயிண்ட் ஆகி வரும். பாருங்கள் இந்த சைடில் நான் இதை போட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து அதே போலே தான் கீழே அது நேரே இருக்கக்கூடிய பாசியில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் இந்த ட்ரெயினை. அது நேரே அந்த அடுத்த பாசி உள்ளே போயிடுது. அதனால தான் இந்த ஊசி வச்சுருக்கேன் இப்படி எடுத்து விடுறதுக்கு. பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த சைடில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த பாசியில் கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பாசி போடணும். பாருங்கள் இதில் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள் இப்படி தாங்க இது இப்படி நீளமாக 3 பூ வரும். பாருங்கள் நான் இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதுதான் நம்ம முதல்ல இந்த சைடில் பாசியில் கொடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த பாசி போட்டோம். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த பாசியும் போட்டிருக்கோம். பாருங்கள் நடுவில் நம்ம போடக்கூடிய பாசி எத்தனை போட்டிருக்கோன்ட்டு 1 2 3 4 5 6வது பாசியில் போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டிருக்கோம். அதே போல் இந்த பக்கத்துலேயும் இப்போ நம்ம 3 பாசி போட்டாச்சு. 1 2 3வது பாசி போட்டிருக்கோம். இன்னும் 3 பாசி போட்டுட்டு அதே போல் நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள் நடுவில் 6 பாசி வர்ற மாதிரி போட்டாச்சு. நம்ம பூ கணக்குக்கு 5 பூ 1 2 3 4 5 பூ போட்டிருக்கோம். இப்போ இதில் நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இப்படி தாங்க இருக்கும். இதில் உள் பக்கம் மாட்டு இப்படி போயிடும். இதுலேயும் அதே மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள் இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் வந்து கைப்பிடி போடணும். இதுலேயும் இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாசி கரெக்டாக எண்ணி இதில் போடணும். அதே போல் இந்த சைட்லேயும் போடணும். 2 வார் போட போகிறோம். அதையும் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஷோல்டரில் பெல்ட்டு தான் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல இதில் வந்து 31 இன்ச்சு இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 31 இன்ச்சியும் நமக்கு இதில் வந்து 70 பூ வருது. இப்படி நம்ம ஒவ்வொரு பாசியாக எண்ணுனா கரெக்டாக 70 பூ இப்படி லைனாக இருக்குது. பாருங்கள் நான் இப்போ இதை இப்படி 4ஆக மடித்து வச்சுருக்கேன். இவ்வளவு நம்ம பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், செய்திருக்கோம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நான் இது எப்படி போட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள் இதில் வந்து நம்ம இதில் இந்த சைடில் 3 பாசி போட்டு வச்சுருந்தோம். இது அதே மாதிரி இதிலேருந்து நம்ம எண்ணும்போது 1 2 3 4 5 6வது பாசி 7வது பாசி 8வது பாசி இந்த 3 பாசியிலேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 6 7 8 நம்ம இதில் பெல்ட்டில் வந்து 3 பூ தான் போட்டிருக்கோம். அதே போல் இந்த பக்கத்தில் நம்ம 4 பூ கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஊடையுமே பாருங்கள் ஒவ்வொரு லைன்லேயும் ஊடையும் நம்ம ஒவ்வொரு பாசி போட்டிருக்கோம். சுற்றி மட்டும் போட்டதோடு நம்ம நிப்பாட்டலை, லைனாக போட்டிருக்கேன். 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சைடில் உள்ள பேக்கில் நம்ம ஒரு வார 2 சைடும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இனி இந்த சைடு அதே போல் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பெல்ட் எடுத்து வச்சுக்கிடலாம். பாருங்கள் அதையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்து வச்சுக்கிடணும். 6வது பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். நம்ம இந்த சைட்லேருந்து எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 6வது பாசியில் இந்த ட்ரெயினை எப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம். கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம். அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது ரோஸ் பாசி தான் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பக்கத்தில் ரோஸ் பாசி இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் நம்ம வெள்ளை பாசி போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 6வது பாசியில் ட்ரெயினை கொடுத்து எடுத்துருக்கோம். ஒரு பாசி போட்டிருக்கோம். அதே போல் இனி இந்த பெல்ட்டை எடுத்து வச்சு பாருங்கள் இதில் வந்து இந்த 4 பாசி விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் இப்படி ஊடை உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். நம்ம இதில் தான் அங்கே ஜாயின் பண்ணணும். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக? இந்த பாசியில் நம்ம பேக்கில் உள்ள 6வது பாசியில் போட்டிருக்கோம். இங்கே ஒரு பாசி நம்ம போட்டிருக்கோம்.
இதில் வந்து இந்த 4 பாசி இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க, அதுக்கு ஊடே உள்ள பாசியில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒரு பாசி போட்டுடலாம். இதில் ஒரு பூ வரும் நமக்கு பாருங்கள். இப்போ ஒரு பூ வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது அடுத்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அதாவது இந்த லைனில் 7வது பாசி, இது 7வது பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துட்டு இந்த பக்கத்தில் நடுவில் ஒரு வெள்ளை பாசி இருக்குது பாருங்கள். நம்ம நடுவில் வந்து வெள்ளை பாசி தான் போட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த வெள்ளை பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். வெள்ளை பாசியில் கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதுலேயும் ஒரு பூ வரும். இப்போ அடுத்தது அடுத்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடு பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதுலேயும் நமக்கு 3 பூ வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பூ, இது ஒரு பூ, இது ஒரு பூ வந்திருக்கு. நமக்கு இனியே அடுத்தது இந்த பக்கத்தில் ஒரு பூ வரும், இந்த பக்கத்துலேயும் ஒரு பூ வரும். நம்ம இனி இந்த ட்ரோயினை எப்படி கொண்டு வரணும்னா, இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினை கீழே, அதாவது கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினை இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த ஊடே இருக்கக்கூடிய பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி ஊடே இருக்கக்கூடிய பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு. அதே போல் இந்த பக்கத்தில் இந்த 4வது பூவில் பாருங்கள், இந்த 4வது பாசி கீழே நம்ம 4 பூவில் போடணும்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள். அதில் இந்த 4வது பாசியில் கொடுத்து எடுக்கணும். இப்போ நமக்கு 3 பாசி இருக்கும் இந்த பக்கத்தில் பாருங்கள். 3 பாசி இருக்குது. ஒரு பாசி போட்டுடலாம். இப்போ இதில் அதே போல் தாங்க போடணும். பாருங்கள், இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது நமக்கு இதில் ஒரு பூ தெரியும். இனி அடுத்தது நம்ம சுற்றி வந்துட்டால் நமக்கு நடுவில் போட முடியாது. அதனால் இந்த லைனை போட்டுடலாம். நல்லா டைட் பண்ணி போடுங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு பூ வரும். இதே போல் இந்த பக்கமும் இதில் 3 பூ வரும். 3 பூ போட்டு பிறகு கீழ் பக்கம் மட்டும் வரணும். இதே போல் தாங்க இது எவ்வளோ ஃபுல்லாக வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு இதில் வந்து ஊடே 2 பாசி வந்திருக்கிறது தெரியுது பாருங்கள். அதே போல் எல்லா இதுலேயுமே பாசி வரணும். இப்போ இந்த லைனை போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். அடுத்தது மேல் பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த வெள்ளை பாசியில் நடுவில் உள்ளதில் வரும். 2வது பூ போடும்போது நடுவில் அந்த வெள்ளை பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு பாசி போடணும். பாருங்கள், 2வது பூவும் போட்டாச்சு. இப்போ இனி அடுத்தது 3வது பூ போட போகிறோம். இந்த லாஸ்ட்டு இந்த பாசியில் இதை கொடுத்து எடுத்துக்கிடணும். அதே போல் மேல் பக்கத்தில் வந்து இந்த லாஸ்ட் பாசியில், அதாவது இந்த ரோஸ் கலர் பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ 2வது லைன்லேயே நம்ம 3 பூ போட்டுட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம 2 லைன் போட்டுட்டோம். இனி அடுத்தது வந்து இந்த 3 பாசிலையும் போடணும். 1 2 3 இந்த 3 லைன் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், நம்ம இப்போ இனி வந்து போடும்போது இப்போ 2 பாசியில் ஊடே உள்ளதில் போட்டிருக்கோம். நமக்கு சைடில் உள்ளது தான் 4 பாசி வரும். ஊடு பாசி வந்து பாருங்கள் 1 2 3 4 5 வருது. அப்போ நமக்கு லைனாக சைடில் 5 பூ வரும். இப்போ 2 பாசி தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு பாசி வரணும். அடுத்தது இதில் போடணும். அதுக்கு அடுத்தது இதில், அடுத்தது இதில், லாஸ்ட்டில் இதே மாதிரி இப்போ நம்ம 2 லைன் போட்டிருக்கிறது மாதிரியே போட்டுடலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த ட்ரோயினை இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இந்த ட்ரோயினை வந்து கீழே இருக்கக்கூடிய பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், கீழே இதில் இருக்குது பாருங்கள், இந்த பாசியில்.
இப்போ ஒரு பாசி போடணும். அதுக்கு பிறகு இந்த பக்கமாக திருப்பிட்டு வந்துடலாம். இதே போல் போட்டு முடிக்கணுங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பாசி போட்ட உடனே இந்த பக்கமாக 2 பூ வந்தாச்சு. இப்போ இந்த பக்கமாக 2 பூ போட்டிருக்கோம், இந்த பக்கம் ஒரு பூ போட்டிருக்கோம். நம்ம இனி இதில் ஜாயின் பண்ணி இங்கே வரும்போது இது 2 பூ ஃபினிஷ் ஆயிரும். நம்ம இனி இந்த ட்ரோயினை இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும், இந்த ட்ரோயினை இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இப்படி இந்த பக்கமாக இப்படி தூக்கி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடை இப்போ 2 பூ வந்துட்டு இது 3ஆவது பூ போட போகிறோம். பாருங்கள், இனி இப்போ நம்ம இந்த லைனில் இப்போ 3 லைன் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுத்து போடணும். பாருங்கள், அதே மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். இந்த பக்கத்தில் 5 பாசி வந்திருக்கு, இந்த பக்கத்தில் 4 பாசி வந்திருக்கு. அதே போல் இந்த பக்கத்துலேயும் 5 பாசி வரும். நம்ம இந்த 4 பூவையும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதே போல் இனி இந்த பக்கத்தையும் இதில் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இனி இந்த பக்கத்தில் ட்ரெயின் எடுத்துகிட்டு போய்ட்டு உள் பக்கத்தில் நாட் போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், நம்ம எல்லா பாசிலையும் கொடுத்து எடுத்ததுனால. அதே போல் இந்த பக்கத்தில் உள்ள வார் ஜாயின் பண்ண பிறகு இதை இப்படியே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இந்த உள் பக்கத்தில் உள்ளது இது உள் பக்கமாகவே வரணும். இதே மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இப்படி தான் பாருங்கள், இப்படி தான் மடித்து கொண்டு வந்து இந்த பக்கத்தில் இதில் இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும். அப்போ தான் நமக்கு திருங்காமல் வரும். இப்படி இருக்கும். இங்கே உள்பக்கம் இருக்கக்கூடியது அப்படி இந்த லைனில் வந்து இந்த பக்கமும் உள்பக்கம் வரணும். அப்போ தான் நமக்கு தோளில் போடும்போது திருங்காமல் இருக்கும். கரெக்டாக இப்போ இதையும் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், 2 சைடுமே பெல்ட்டு போட்டு முடித்தாச்சு. இப்படியே நமக்கு வீதியாக இருக்கணுனாலும் இருக்கட்டும், அகலமாட்டு. அப்படி இல்லைன்ட்டு இருந்ததுன்னா என்ன செய்யணும்னா, இப்போ இந்த உள் பக்கத்தில் உள்ள இதை இப்படி மடித்து பாருங்கள், இந்த பக்கத்தில் இப்படி மடித்து ஒவ்வொரு பாசி போட்டோன்னா ஒரு 3 பாசி விட்டுறணும். இந்த 4ஆவது பாசிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கிடலாம். அந்த பக்கம்லாம் ஜாயின் பண்ணால் ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3 பாசியை விட்டுட்டு இந்த 4ஆவது பாசிலேருந்து இப்போ இதில் ஒரு பாசி போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். ஒரு ட்ரெயினில் ஒரு சைடை இந்த பக்கத்தில் கொடுக்கணும், ஒரு சைடை இந்த பக்கத்தில் கொடுக்கணும், நடுவில் ஒரு பாசி போடணும். இதே போல் நம்ம இப்படி செய்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த 4 மணி பூ ரவுண்டாக நம்ம செய்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், எப்படி இருக்கும். அப்படி உருண்டை வார் வேணும்னாலும் அப்படி பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும்னாலும் இப்படியே விட்டுக்கிடலாம். உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் இதை எப்படி வீதியாக தான் வைக்க போகிறேன். இப்படி பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். அது வந்து உருண்டை வாராக இருக்கும், இது வந்து கொஞ்சம் வீதி வாராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வேலை முடிஞ்சு இனி உள் பக்கத்தில் துணி வச்சு தைக்கக்கூடிய வேலை தான் இருக்குது. அது நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் எப்படிங்கிறது தெரியலை. வேணும் அப்படின்னா ஒரு 10 பேராவது எனக்கு துணி தைக்கிறதும் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம போட முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப விருப்பமாக எல்லோரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய துணியிலலாம் தைச்சி அதை வீடியோவுக்குள்ளே கவர் பண்ணி கொண்டு வர முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன பர்ஸு செய்து அதில் துணியெலாம் வச்சு தைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான பேக் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதே மாதிரி சின்ன மாடலில், அதாவது எண்ணிக்கையில் குறைச்சி இதே மாதிரி செய்து பாருங்கள். பாருங்கள், இதே மாதிரி டிசைன் எல்லாமே வச்சுக்கிடுங்க. இது நம்ம இதில் ஒரு சின்ன 2 நாய்க்குட்டி வச்சுருக்கோம். இதில் அன்னம்லாம் வச்சு கூட செய்யலாம். நான் அப்படி தான் ஒரு செல் பவுச்சில் அன்னம் தான் வச்சுருக்கேன். அதுவுமே அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.